இனிய வணக்கத்துடன் நெல்லாந்திலிருந்து தங்கராஜ். சமகால இலக்கிய நேரத்திற்காக உலகக்கோப்பை உதைவந்தாட்டம் 2026. உலகம் என்னும் அரிய மேடையில் 2026இல் உலகக்கோப்பைக்கான உதைவந்தாட்டம். இனம், மொழி, நிறம் எல்லாம் உருளும் பந்தின் முன்னால் உருகி கரைந்து விட்டது எனலாம். பச்சை புற்களை போர்த்த மைதானம் வெறும் விளையாட்டு அரங்கில் காவியம் படைக்கப் போகும் களம். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து கோடிக்கணக்கான மக்களை தன்பால் இழுத்து பகலென்றும் இரவென்றும் இல்லாது இளையவர் முதியவர் என பாராது கட்டி வைக்கின்றது. ஒரு வீரனின் திறமை, ஒரு அணியின் பெருமை மைதானத்தில் தெரிந்துவிடும். ஒரு பந்தை துரத்தி எடுத்து தங்கள் அணிக்கு வெற்றி சேர்க்க ஒவ்வொரு வீரரும் செய்யும் தியாகம், அர்ப்பணிப்பு அளப்பரியது. உலகத்தின் ஒற்றுமை, அதோடு தேசப்பற்றின் உயர்ச்சி, தங்கள் நாட்டுக்கு வெற்றி பெற்று தந்துவிடும் துடிப்பும் தவிப்பும் பார்வையாளருக்கு அவர்கள் மத்தியில் நன்மதிப்பை கொண்டு சேர்க்கின்றது. கோல் அடித்து விட்டால் எழும் ஆரவாரம், மகிழ்ச்சி, கண்ணீர், பரவசம் அனைத்தையும் ஒன்றாய் கலந்துவிடும். அனைத்து வேறுபாடுகளும் விளையாட்டு மேடையின் பின்னால் தள்ளப்பட்டுவிடும். பேசுவது விளையாட்டின் மொழியாக இருக்கும். வெற்றியில் புன்னகை, கொண்டாட்டம்; தோல்வியில் கண்ணீர், கவலை, பகிர்வு. உலகக்கோப்பை நமக்கு எதை கற்றுத் தருகின்றது? வெற்றி என்பது எளிதல்ல. கடுமையான போராட்டத்திலும் தோல்வி நேரிடலாம். எனவே அருமையாக விளையாடி அரும்பொட்டில் தோற்பவரும் தட்டு தடுமாறி இறுதி நேரத்தில் கோல் போட்டு வெற்றி பெறுவருமென சில ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாய தோல்விகளையும் அடுத்த 4 வருடங்களுக்கு இது வெட்டி சென்றுவிடும். ஆகவே உலகக்கோப்பை உதைவந்தாட்டம் என்பது வெறும் கோப்பைக்கான போட்டி அல்ல. அது கனவுகளை காவியமாக்கும் விளையாட்டு திருவிழா. 4 வருடங்கள் காக்க வைத்து 1 மாதத்துக்குள் உணர்வுகளை வெடிக்க வைத்து செல்லும் இந்த உலகக்கோப்பை உதைவந்தாட்டம் 1000 கிலோமீட்டரை தாண்டி உறங்கிய உள்ளங்களை விழித்தெழ வைத்து அவர்களை மகிழ்ச்சி ஆரவாரப்படுத்துகின்றது. உணர்வுகளை கரை புரண்டோட வைக்கின்றது என்பதே உண்மை. இந்த கோப்பைக்கான வேட்டையில் யார் கோப்பையை பறிப்பார்கள்? பிரான்ஸா, ஸ்பெயினா, அர்ஜென்டினாவா அல்லது இங்கிலாந்தா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.